ஹலோ நண்பா, இந்திய கடலோர காவல்படையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இருந்தாங்க குரூப் சி போஸ்டிங்க்கு. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தேன். அது கூடவே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக கொடுத்துருந்தேன். ஸோ அது கொடுக்கும்போது ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணுமா, போஸ்ட் கவர் மேலே எப்படி எழுதி சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னும் நமக்கு 4 days தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சா ஆகணும். ஏன்னா இது ஆன்லைனில் பண்ணுறதில்ல, உடனே வீட்டில் இருந்தே பண்ணிடலான்னு ஆஃப்லைனில் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் மூலியம் தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் இதுக்கு தான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு சில டவுட் கேட்டதாக தான் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை வீடியோ பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளை ஃபார்மு. ஸோ ஃபார்முக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, எப்படி சொல்கிறனோ அதுமாரி ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, இந்த அப்ளை ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஒரு 6 விதமான போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருந்தாங்க. ஸோ பியூனு, நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பியூன்னு சொல்லிட்டு, இன்ஜின் டிரைவருக்கு விட்டுருந்தாங்க, ஸ்டோர் கீப்பருக்கு விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த போஸ்ட் நேம் இங்கே எழுதிக்கோங்க. இங்கே உங்களுடைய நேம் புரியுதுங்களா, இங்கே உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. இங்கே எழுதுனீங்களா அப்ளிகேஷன் போஸ்ட்டு, அதே போஸ்ட் நேம் எடுத்து பியூன் எழுதியிருக்க இல்லையா, அதை எடுத்து திருப்பி இங்கே எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டோர் கீப்பர்னால் ஸ்டோர் கீப்பர்னு, இதுவும் இங்கே எழுதுகிற போஸ்ட் நேமும் சேமாக இருக்கணும். இங்கே மாறி இருக்கக்கூடாது. இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கிங்க. நான் இது எழுதியிருக்கிறதுல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுதாதீங்க. உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த்தாக எழுதணும். உங்கள் நேமோ அங்கே உங்கள் நேமு தான் எழுதணும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. இங்கே உங்களுடைய ஃபாதர் நேம், இங்கே உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், இங்கே இப்போ எங்கன்னா இருந்தீங்கன்னா அதோடைய கரண்ட் அட்ரஸ் இங்கே எழுதிக்கிங்க. ஓகேங்களா? வித் பின்கோடோடு எழுதிக்கிங்க. ஸோ பின்கோடு மறந்துட போகிறீங்க. இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன எஜுகேஷன், 10th எவ்வளோ எஜுகேஷனோ இப்போ நான் எழுதியிருக்கிற மாதிரி. ஓகேங்களா? நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுதிக்கிங்க. இங்கே 10th போயிட்டுக்குங்க. இங்கே 10th போட்டுக்குங்க. இங்கே இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க 10th அந்த இயர் போட்டுக்கங்க. இங்கே பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கிங்க. இங்கே நேம் ஆஃப் த போர்டு, இங்கே யூனிவர்சிட்டி, நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, அதர் போர்டுனா நீங்கள் அதர் போர்டு எழுதிக்கிங்க. இங்கே நான் ஸ்டேட் போர்டுன்னு எழுதியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் ஸ்டேட் போர்டு வச்சுருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு எழுதிக்கிங்க. அப்புறம் 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அது பர்சன்டேஜ், ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு எழுதிக்கிங்க. இங்கே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ எழுதிட்டு யூனிவர்சிட்டி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டினா திருவள்ளூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி இங்கே எழுதிக்கிங்க. இங்கே இதுதான் மெயின். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா பட் என்ஏன்னு போட்டுக்குங்க. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா என்ஏன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? என்ஏன்னு போட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இல்லைனாலும் என்ஏன்னு போட்டு அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சா நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே மேலா ஃபீமேலா
இங்கே வந்து மேலா ஃபீமேலான்னு எழுதிக்கிங்க. நீங்கள் மேலா ஃபீமேலான்னு எழுதிக்கிங்க. இங்கே வந்து நேஷ்னாலிட்டி வந்து எழுதிக்கிங்க, இந்தியன் எழுதிக்கிங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஆகிட்டுருக்காங்க நோன்னு எழுதிக்கிங்க. நீங்கள் உங்களுடைய கேட்டகரி, நான் சும்மா இங்கே எஸ்சின்னு எழுதியிருக்கேன். ஸோ எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, அதுமாரி எதனா உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரி எழுதிக்கிங்க. இங்கே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நோ தான் கொடுங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், ஓகேங்களா, கரெக்டாக சொல்கிறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க. அப்போ மெசேஜ் பண்ணுவாங்க. மெயில் ஐடிங்க, உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பரும் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த இந்திய கடலோர காவல்படையில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, ஓகேங்களா. இங்கே உங்களுடைய லெஃப்ட் தம்பு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர், இங்கே உங்களுடைய ப்ளேஸு, இங்கே டேட்டு, அவ்வளோதான். சிம்பிள் தான். இது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு சில டாக்குமெண்ட்டு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்னால், நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், ஒரிஜினல் யாரும் சென்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு சென்ட் பண்ணுங்கள். ஐடி ப்ரூஃப் எதனா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கன்ஃபார்ம் சென்ட் பண்ணணும். அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஜெராக்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டாச்சு, மேலேயோ இல்லை சைட்லேயோ கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை சைன் போட்டு சென்ட் பண்ணணும். செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ ஓகேங்களா. போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் போஸ்ட் கவர் மேலே எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், இங்கே ஸ்டோர் கீப்பர்னு அவங்க எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதிட்டு இங்கே உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா எஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்புறமேட்டுக்காக தான் டூன் போட்டு இவங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுதான் போஸ்ட் கவர் மேலே நீங்கள் எழுதி சென்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும், ஓகேங்களா. இவ்வளோ தான் கரெக்டாக அப்ளை ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான இந்திய கடலோர காவல்படை வெப்சைட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலும் இதில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நண்பா, மிஸ் பண்ணுற போகிறீங்க. ஓகே நண்பா, பாய்.